ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண விநியோகம் குறித்து தகவல் அளிக்க புதிய செயலி அறிமுகம் செய்ய உள்ளதாகவும், தேர்தல் முறைகேடு குறித்த புகார்களுக்கு 100 நிமிடங்களில் தீர்வு காணப்படும் எனவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 27ஆம் தேதி மாலை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசுகிறார். இதற்காக மோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து விமானம் மூலம் சூலூர் விமான படைத்தளத்துக்கு வருகிறார். மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறையை விட வாக்கு விகிதம் அதிகம் பெற வேண்டும். வாக்கு விகிதம் குறைந்தால் மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் அரசிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜகவில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாகவும், நாட்டின் நன்மைக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தன்னாலான அனைத்து பணிகளை செய்வதாகவும் விஜயதரணி தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக தளங்களில் மோசடி நடப்பதாக பொதுமக்களுக்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சர்வாதிகார ஆட்சி மீண்டும் ஏற்பட்டால் என்னாகும் என்று ஆசிரியர் கி வீரமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து ஜெயலலிதா பிரச்சாரம் செய்வது போன்ற AI தொழில்நுட்ப உதவியுடன் கூடிய ஆடியோ வெளியிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெமேலியில் ரூபாய் 2465 கோடி மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மதுரை பல்கலைக்கழகங்களின் நிதி நெருக்கடிக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என அன்புமணி அறிக்கை விடுத்துள்ளார். சேலம் அதிமுக ஒன்றிய செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ராஜு, நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் கருணாஸை கூவத்தூருடன் தொடர்பு படுத்தி சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்து இருந்தார். இது தொடர்பாக ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தன்னை பற்றியும் அவதூறாக கூறியது பற்றி நடிகர் கருணாஸ் போலீசில் புகார் செய்துள்ளார். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கேரட் விலை திடீர் உயர்ந்துள்ளது. கிலோ ரூபாய் 90க்கு விற்பனையானது. வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் அரசு திமுக கிடையாது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஒரே நாளில் 9 கோவில்களை தரிசிக்க நவக்கிரக சிறப்பு பஸ் அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராம பகுதிகளை உள்ளடக்கிய 5476 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பதற்கான முதல் நிலை அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. காலை சிற்றுண்டி திட்ட விரிவாக்கம் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து 5ஆம் வகுப்பு மாணவி கடிதம் எழுதியுள்ளார். மின்சார ரயிலில் பயணித்த நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனுடன் செல்ஃபி எடுத்து பயணிகள் மகிழ்ந்தனர். கோவை கவுண்டம்பாளையம் ஜவஹர் நகரை சேர்ந்த புதுப்பெண் பெற்றோருடன் தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதிய கடிதம் சிக்கியுள்ளது. கணவரிடம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். 5 போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரில் 600 ரன்களை கடந்து இளம் வீரர் ஜெய்ஸ்வால் புதிய சாதனை படைத்துள்ளார். தமிழகத்தில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.